4 இதுக்கு கொண்டு கொட்டிக்கிடணும். அதை வேற வேற ஐயா இந்தாங்க உட்கார முன்னாடி இந்தாங்க ஐயா. காசியில் உள்ள அபிஷேக விபூதி அந்த அம்மா கொண்டாந்தாங்க. ஆமாம் சரி 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 சரி. சித்ரா போயிட்டு வந்தாச்சா சாரா? இல்லை ஞானம் மேலே மேலே சிறக்கட்டும். ஏம்மா யாராவது ஒருத்தர் என்ன மிட்டாய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தீங்களா? அவங்களுக்கு கல்யாண அலுப்பு வேறு இருக்கும். நம்ம அவங்களே வேலை வந்து தான் லைட்டாக அப்படி ஊற்றி தொழிங்க. அது ஈஸி உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு கோழிலி பாட்டு படிப்பீங்களா எல்லாரும்? இப்போ சிந்திக்க வேண்டியது கோழிலி தானே. நீல நினைந்தடியே ஊமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழியம் பெருமான் உண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. காசில் அபிஷேகம் பண்ண விபூதியும் சித்ரா கொண்டாந்தாங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எடுத்துக்கணும். பந்திக்கு முந்தணும். எதுக்காகன்னா வகுப்புக்கு வந்து அடுத்தால சீக்கிரம் உட்காரணும். அதுக்காக எனக்கு சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனால் அடியார் வந்து அமுது படைக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்டேன்னு அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்காம போயிருந்தாங்க. அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்காக அது மட்டும் இல்லை, அதில் ஊரில் கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் வாங்கலாமா நாங்கள் கேட்டுச்சு. ஒருமையோட அமைப்போ ரைத்தடங்களாக்கும் எழுபை மேம்பா படைக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ தான் காலையில் அம்மா கிளாஸ் எடுத்தாங்க. அதனால் ஐம்பொறியில் அடக்கணும்னு உனக்கு தரமாட்டேன் ஊரில் இருக்கு. நாங்கள் கேட்டது கொடுக்கல. உங்க அம்மா வயிற்றுல கீழே உங்க அம்மா கூட இப்படிதான் பேசிட்டு வந்திருப்பீங்களோ? சரி. ஸோ இப்போ நம்ம இந்த திருக்கோளிலி தலத்து பதிகத்தை சிந்திக்க ஆரம்பிப்போம். அவங்களும் வந்துடுவாங்க. அடுத்த ரொம்ப தான் கேட்டுருன்னு நினைக்கிறேன். நீள நினையணும் சுவாமியை. ஆனால் நம்ம எப்படி நினச்சிட்ருக்கோம்? நீளவாக நினைக்கிறோம், சுருக்கி நினைக்கிறோம் இல்லையா? எதனாலும் எதுக்காகவும் சுருக்க மாட்டோம். ஆனால் எதுக்காகவும் வழிபாட்டை மட்டும் என்ன செஞ்சுருவோம்? சுருக்கிட்டு சரி இன்னைக்கு இது போ இன்னைக்கு இது போ. அவரை நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பொறுத்துக்கிற ரெடியாக இல்லாத ஆட்களெல்லாம் சமாளிச்சிருவோம். ரெடியாக இருக்கிறவர்கிட்ட விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆமாம். அதனால் வாழ் போன்ற கண்களை உடைய இல்லையா மடவாள் இல்லையா? அதாவது யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை துணை. அவங்களுக்கு இப்போ பறவை நாச்சியாருக்கு என்ன சிக்கல்? அடியார்களுக்கு அமுது நெல் பற்றாக்குறை, அந்த ஒரு வருத்தம். சரியா? தனக்கு இருக்கா இல்லையாங்க எல்லாம் ரெண்டாவது விஷயம். அடியார்கள் வீட்டுக்கு வந்தால் அமுது படைக்கணும். அடியார்களுக்கு படைச்சா அதனால தான் அதுக்கு என்ன பேர்? அன்னதானம் செய்வதை சொல்ல மாட்டோம். என்ன பேர்? ஏன்?
சாமி படுத்த மாதிரி மகேஸ்வரன். யார் யார்? சாமியை ஒரு அடியாரா உட்காந்து சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க. பூஜை நடத்துறாங்க. ஏன் அதுக்கு மாகேஸ்வர பூஜைன்னு பேர்? மகேஸ்வரனை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அப்போ அடியார் பூஜை தானே. எதுக்கு மாகேஸ்வர பூஜைன்னு வந்துச்சு? மாகேஸ்வரர்கள் அடியார்கள். மாகேஸ்வரருக்குள்ள மகேஸ்வரர் இருக்கார். சரியா? இருக்காரு. மாகேஸ்வரருக்குள்ள யார் இருக்கா? அப்போ நம்ம எல்லாருக்கும் அமுது படைச்சா யாருக்கு படைச்சாதான் இதாக இருக்கு. அதுக்கு முடியலையே அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க. அதுக்காக இவர் என்ன செய்தார்? இந்த மாதிரி சுந்தரமுத்துசாமி வந்து சாமிகிட்ட சொல்கிறாரு, அவள் அப்படி மாதிரி கஷ்டப்படுறா, நான் அதுக்காக ஓன்ட்ட வேண்டுன்னா நீ என்ன பண்ணிட்ட, குண்டையூரில் எனக்கு நெல் கொடுத்துட்ட. எவ்வளவு? சில நெல். அவரோட வார்த்தையை தானே எடுக்கணும். சாமி மலைமலையாக அம்பாரமாக கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? சில நெல் இல்லையா? சில நெல் பெற்றேன், இப்போ நீ கொடுத்துட்ட சந்தோஷம்தான். இதை நான் எப்படி தூக்கிட்டு போவேன் என் ஊருக்கு? ஆள் இல்லை எம்பெருமான். குண்டையூர்லேருந்து எல்லாம் எந்த ஊருக்கு வரணும்? அதனால் எனக்கு அதை அட்டித்தர பணியன்னா என்ன அர்த்தம்? கொண்டு சேர்க்க வேண்டியது, ஊர் கொண்டு சேர்க்க வேண்டியது நீ தான். பொன் தருவ, நான் ஆற்றுல போடுவேன், குளத்துல தேடுவேன், நீ எனக்கு கொடுக்கணும். சரியா? நான் என்னென்ன செஞ்சால் கேட்டாலும் நீ என்ன செஞ்சுட்டே இருக்கணும். சரி, இந்த பதிகத்தை நம்ம பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு? நமக்கும் நெல் வரும், சாப்பாடு வரும். வேற சரி, தூத்துக்குடியில் இருக்க நான் வந்து இன்றைக்கி கோயில்பட்டியில் சாப்பிட்டேன். இந்த அரிசியில் என் பேர் எழுதியிருக்கு. படி இழக்கவரை என்ன செஞ்சுருக்காரு? கோயில்பட்டி அரிசியில், நேற்று திருச்செந்தூர் அரிசியில், இன்றைக்கி கோவில்பட்டி அரிசியில். சரி, ஓகே. வேறு இந்த பதிகம் படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆளில எம்பெருமான். இன்னைக்கு நடைமுறையில் எதுக்குமே ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எல்லாம் ஏன் ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு ஆள் சேர்க்கணும். ஆளில எம்பெருமான் தான் அங்கேயும். சரி, எல்லாத்துக்கும் பொறுத்து. நான் சொன்னல எதை எப்படி அப்ளை பண்ணணும்னு இருக்கு. சைவத்தில் பாவனைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி எப்படி பாவிக்கிறீங்களோ அப்படியே எல்லாம் நமக்கு பலன் தரும். அதனால் ஆளில எம்பெருமான கிளாஸை இந்த வருஷம் பரீட்சை எழுதும்போது அட்மிஷன் ஆரம்பிக்கணும். நவம்பரில் என்ன செஞ்சிடணும்? அட்மிஷன். இதோட கொஞ்சம் துவங்கிட்டாங்க. 60 இருந்தால் தான் கிளாஸுங்க. 60 கொண்டாடுறதுக்குள்ளே தாவு தீர்ந்துருச்சு இந்த வாட்டி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களை அமைப்பாளராக நினச்சிக்கிட வேண்டியது, இந்த பதிகத்தை படி நீங்களே ஆள் கூப்பிட்டு வந்துட வேண்டியது. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வரணும்? என்ன சொல்லி கூப்பிட்டு வரணும்? யாம் பெற்ற இன்பம் வந்து பாருங்க. கிளாஸில் சிந்திச்சு பார்ப்போம் சிவபெருமானு சொல்லி. அந்த சேரவே மாட்டாங்க. அவ்வளோதான். எதுக்கு இந்த பாவங்களாம் வேண்டாம், பெருசாக போயிட்டே இருப்போம். சரி, இனி 2வது பாடல். வண்டமரும் குழலாள். யாரு? அம்பாள். அவள் கூந்தலுக்கு பூ. அவளுக்கு கூந்தலில் வேற நல்ல மனம் வேற இருக்கும். அதனால தலையில் என்ன இருக்கான்? அது ஏதோ ஒரு புண்ணியம் பண்ண வண்டா இருக்கணும். அதனால தான் அம்பாள் கூந்தல போய் உட்கார்ந்துருக்கு. அடுத்து என்ன சொல்லியாச்சு? உமை நங்கையோர் பங்குடையார். சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரர். விண்டவர் தம் புறம் 3 எரி செய்த வேதியனை. புரியுது இல்லையா? திரிபுரத்தை சம்ஹாரம் செய்தவர். தென்திரை நீர் வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான். அழகா நீர்வளம் உள்ள அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமானே. அண்டம். அண்டம்னா என்னது? உலகம். இந்த உலகமே யாரு தான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தோம். அண்டமதாயவனுக்கு ஈக்குவலாக வேற யார் பாடியிருக்கா? அண்ட பகுதியின் ஒன்றை திறக்கும். சரி இருக்கட்டும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது.
எல்லா உலகும் ஆனாய் நீயே. எவ்வளவு ஈஸி. யார் பாடினது? யாரு? நாவுக்கரசு பெருமாள். கரவலி. எல்லா உலகும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய், பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. அப்பதான் கேட்டல கையில எதுக்கு மழு வச்சிருக்காருன்னு. பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. அது மட்டுமா? புகழ் சேவடி திருவையார் அகலாத செம்பொற்ஜோதி. சரி, அப்ப அண்டம் அகிலாண்ட கோடி அவர் தானே, எல்லாத்துக்கும் டாப் அவர் தானே. சரி, பாதியோர் பெண்ணை வைத்தாய், படரும் சடை கங்கை வைத்தாய். புரியுது இல்லையா? மேலே சலமகள், இங்கே மலைமகள். மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும். இப்படி இருக்கிற நீ மேலே ஒருத்தி சைடில் ஒருத்தி இருக்கா. அவங்க கூடவே இருந்துட்டு பெண்கள் படுற கஷ்டம்னு உனக்கு தெரியாதா? சரியா? இது யார் தான் கேட்க முடியும்? இவர் தான் கேட்க முடியும். அது அறுதி என்றே கோதில் அழகான பொழில் புடைசூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். மீண்டும் என்ன குரல், என்ன சொல்ல வருது இன்னைக்கு? ஆதியே இல்லையா? ஆதியே அற்புதனே அவை அட்டித்தர பணியே. சரியா? இதில் இந்த ஆதியேங்கிறதுக்கு இந்த இடத்துல எப்படி பொருள்னா, எல்லாவற்றுக்கும் முந்தியவர். சுவாமிக்கு ஆதி எந்தம் கிடையாதுன்றது அவருக்கு தோற்றக்கேடு கிடையாதுன்னு சொல்கிறது. ஆதி என்ன எல்லாத்துக்கும் முன்னாலேருந்தே யார் இருக்கா? அவர் தானே இருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் பின்னாடி யார் தான் இருக்க போறா? முன்னோன் காண்க. முன்னோன் வரும்லாமா? ஆமாம், முன்தானும் பின்தானும் சொல்வார் அப்பர் சுவாமி. வந்து முன்தானும் பின்தானும், முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கார், எல்லாருக்கும் அப்புறமும் இருப்பார். ஊழிக்காலம் வந்து எல்லாம் ஒடுங்கினாலும் இவர் எங்கே இருப்பார்? அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு இருப்பார். அழிஞ்சது பூரா எங்கே ஒடுங்கும்? சுவாமி திருமேனியில் ஒடுங்கிடும். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல? இது வரைக்கும் உள்ள ஊழிக்காலத்துல எல்லாம் சுவாமி மேலே ஒடுங்கிட்டு தானே வந்திருக்கோம். என்ன புப்போல அங்கேயே இருந்துக்கா ரிட்டர்ன் வந்துட்டோம். இதெல்லாம் படிக்கிறதுக்காக வந்துட்டோம். சரியா? சரி, அப்படி நினச்சிக்கிடுவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, நல்லதே நினச்சிக்கிடுவோம். சரி, ஆகா, அது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த பாட்டில் சொல்லுவதன் உனை நான் தொண்டை வாய் உமை நங்கையை நீ புல்கி இடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தார் உளரோ, கொல்லை வளம்புறவில் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், அல்லல் கழிந்து அடியேற்கு அவை அட்டி திறமை. அல்லலை பற்றி காலையிலே பார்த்துட்டோம். அல்லல் போம் வல்வினை பாட்டும் பார்த்துட்டோம். அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் பார்த்துட்டோம். வேறு எங்கே வந்து இன்னொரு பாட்டு நீங்கள் சொன்னீங்களே, யாரோ ஒருத்தர் நீங்கள் தான். மொத்தத்தில் அல்லலை புற தீக்கிறது யார் தான்? சுவாமி தான். நாம் வேறு என்ன செஞ்சாலும் நம்மளால் நம்ம அல்லலை என்ன செய்ய முடியாது. அல்லல் தீர்க்க ஏதாவது செய்தோம் புதுசாக ஒரு அல்லலை தேடிட்டு வந்துடுவோம் நம்ம. அதனால் நம்ம ஒழுங்காக சுவாமிகிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னா அல்லல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? தன்னால் நீங்கிடும். சரி, அப்போ நான் என்னத்தை உன்ட்ட எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சிவந்த வாயை உடைய உமாதேவியை மணந்து இடப்பாகத்தில் வச்சிருக்க, புல்கி இடத்தில் வைத்தாய் இல்லையா? மனம் செய்து இடப்பாகம் வச்சிருக்க. நீ இப்படி அவளை கூட வச்சிருக்கேன்னு யாராவது ஒன்றை தூத்திக்கிட்டா இருக்காங்க? கிடையாது இல்லையா? பூசல் செய்தார் உளரோ. சரி, இல்லை அப்போ நீ என்ன சின்ன, எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அதை நீ பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது உனக்கு சரி கிடையாது. சில நெல்லை கொடுத்த குண்டையூரில் சரின்னு வாங்கியாச்சுன்னா இதை எப்படி, எனக்கு ஆள் இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இதை எடுத்துகிட்டு நான் எப்படி திருவாரூருக்கு போக முடியும்? நீ அங்கே கொண்டு போனால் தானே பறவையால் அதை பயன்படுத்த முடியும். யாருக்கு கட்டளை இடுவியோ இட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய கொண்டு சேர்க்கறதுக்கு வழியப்பார். இப்படி சொல்லதுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து படிக்கணும். இந்த பதியத்தெல்லாம் என்ன செய்யணும்? அவர் எவ்வளோ உரிமையோட சாமிகிட்ட கேட்காரு. நமக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையோ, அதை ஓதுற உரிமையாவது நமக்கு இருக்குல்ல.
சரி, அதுக்கடுத்தது என்ன வருது? முல்லை முறுவல் உமை பங்குடைய. அம்பாளோட பல்லெல்லாம் எப்படி இருக்கான்? முல்லை அரும்பு மாதிரி நல்ல நல்ல கீத்து போல் அவ்வளோ பல்லு இருக்குது. சுவாமிக்கு முக்கண்ணன் அப்படின்னு ஒரு பேர். எதனால? நெற்றியில் கண்ணு இருக்கிறதுனாலையா? அதனாலையா? அப்போ நெற்றி கண்ணர்னு தானே இருக்கணும். முக்கண்ணர்னு ஏன் பேர் வந்துச்சு? 3 கண் என்னதெல்லாம் டக்கு டக்குன்னு வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. நான் கேட்காமலே கடை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? முக்கணன்னு சொன்னோன்னே இந்த 3ஐயும் சொல்லி முடிச்சிடணும். அடுத்து பல்லையர் வெண்டலையில் பலி கொண்டுழல் பாசுவதா. அயர் இல்லையா? அயர்தல்னா செயல்படுத்துதல், தோற்றுவித்தல். பல்லயர்னா என்ன செய்கிறாரு? கையில் வச்சிருக்க மண்டை ஓட்டலக்க பல்லு என்ன செய்யுது? சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தானே இருக்கும். சதை இல்லை, மண்டை ஓட்டை எப்படி இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? மண்டை ஓட்டை பல்லு இருக்கும்ல. என்னம்மா? ஆமாம், அதுக்கு வேறு வேலையே இல்லை, சிரிச்சு தான் இருக்கும். அது சொல்லிட்டு பாசுபதா சுவாமிக்கு எதுக்கு இந்த திருநாமம்? யாருக்கு? பாசுபதா பரஞ்சுடரேன்னு இவரே என்ன செஞ்சிருப்பாரு? பாடியிருப்பார். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியிருக்கு? கொல்லை வளம் புறவில் திருக்கோளிலி எம்பெருமான் இல்லையா? கொல்லையில் நல்ல வளங்களை உடைய, புறவம் அப்படிங்கிறது நல்ல முல்லை நிலம். அந்த திருக்கோளிலி தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானே என்ன செய்யணும்? எனக்கு வீட்டுக்கு நெல் வரல, அது எனக்கு பெரிய அல்லல். அந்த அல்லலை நீ என்ன செய்யணும்? அவருக்கு நெல் வரலைங்க அல்லல், நமக்கு ஏகப்பட்ட அல்லல். அதனால் நம்ம அவர்கிட்ட இதை பாடிட்டோன்னா நமக்கு அல்லல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? அது கிடைக்கலன்னா சாமி இந்த பாரியத்தை பாடி ஆளுநர் கஷ்டப்பட்ட நிலையில ஒரு திக்கற்ற நிலை இருக்கும் போது இந்த பாட்டை பாடி ஆட்களை கொஞ்சம் உதவி செய்யுங்க சாமி. எனி பர்பஸ் நீங்கள் இந்த பதியம் படிச்சிட்டிங்கன்னா ஆள் கிடைக்கலைங்கிறது துன்பம். சரியான ஆள் கிடைக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலும் துன்பம். அதனால் எல்லாத்தையுமே அவர் பொறுப்பில் என்ன செஞ்சிடணும்? குறவமரும் குழலாள் உமை நங்கையோ பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அருதி என்றே குறவமரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அறவம் அசைத்தவனே. ஆமாம், குறாமலர் பொருந்தின கூந்தலை உடையவள் அம்பாள். அவளை ஒரு பாகத்தில் உடையவரே. அம்மையப்பர்னு சொல்லலாம், அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லலாம். அர்த்தனா பாதி, நாரினா பெண், பாதி பெண் உருவா இருக்கிறது. எந்த ஊரில்? நல்ல வேலை, உண்ட மயக்கம் இல்லை. எல்லோரும் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு? பறவை பசி வருத்தம். பறவைக்கு பசியா? பறவையாருக்கு. அதான் பறவையாருக்கு பசியா? வீட்டில் வந்து அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ண முடியலன்னு அவங்க தவிக்கிறத பசின்னு சொல்கிறார். சரியா? அதனால் அந்த பசி துன்பத்தை நீ அறிய மாட்டியான்னு கேட்டு குறாமரம் பொருந்தி இருக்கக்கூடிய, குறாமரம் சொன்னோடனே வேற எந்த ஊர் ஞாபகத்துக்கு வரணும்? குறா, அது குருந்த மரம்ல. குறா திருவிடைக்களி. திருவிடைக்களி குறா மரத்துக்கு கீழே முருகன் உட்கார்ந்து சுவாமியை வணங்கியிருப்பார். பாடல் பெற்ற சிவாலயம். அதனால் அந்த குறா மரங்கள் நல்ல பொருந்தி இருக்கக்கூடிய சோலைகள் எந்த தளத்தில் இருக்கான்? குண்டையூரில். அங்கே எனக்கு கொஞ்சமாக ஏதோ நான் கேட்டேங்கிறது சில நெல்லை கொடுத்துட்டேன். ஒரு சின்ன ஜிப்லா கவரில் போட்டு வச்சுக்கலாம், இந்த விபூதிக்கெலாம் போட்டு வச்சுக்கோங்கள, அவ்வளோதான் கொடுத்தாராம். அதனால் சில நெல் பெற்றேன். அதை பூரா நீ என்ன செய்யணும்? அவள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டாம் ஐயா பறவையிட்ட. அதுக்கு ஏன்ட்ட ஏது ஆள்? அதை கொண்டு சேர்க்கறதுக்கு நீ யார்கிட்ட உத்தரவு போடுவியா? முதல்ல அதை போடியா. நெல் வேணும்னு கேட்டாச்சு இல்லையா சாப்பாட்டுக்கு. அடுத்தால நெல்லை கொண்டு போய் சேர், அதுவும் உன் வேலை தான். அதான் இந்த பறவையார்க்கு பசியாவது அடியவர் முதலாயினாரை வழிபட இயலாமை.
அடியவர்களுக்கு மகேஸ்வர பூஜை வச்சாதான் அவங்கள வணங்கி அவங்களுக்கு மகேஸ்வர பூஜை வைக்க முடியும். ஆனால் அவங்கள வணங்கவும் இல்லை, அவங்களுக்கு மகேஸ்வர பூஜையும் வைக்கலைங்கிறது இவங்களுக்கு ஒரு வாட்டம். அதுதான் பசி. சரி, அவங்க பசி வேறு, நம்ம பசி வேறு. என்ன என்றைக்கு அந்த மாதிரி பசிலாம் வரும்போது தெரியலையே. சரி பார்ப்போம். அப்படி ஒரு பசி இருக்குங்கிறத இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த பாட்டு, எம்பெருமான் உனையே நினைந்து ஏத்துவன் எப்பொழுதும். ஏத்துவன்னா என்னது? ஜெபித்தலா வணங்குதலா? காலையிலையும் ஏத்துதலை சிந்திச்சோம், அதுக்குள்ளே இறக்கிட்டீங்களே. பாடுதல். ஏத்துதல்னா என்னது? பாடுதல் தான். ஏத்தலாமிட கடலுமாம், காலையிலையும் பாடல. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவு இல்லையே, இம்மையே தரும் சோறும் பூரையும், சோறும் பூரையும், சோறும் பூரையும் கொண்டு முடிக்கணும். சரி, அப்போ ஏற்றணும். யாரை நினைந்து ஏற்றணும்? யாரை ஏற்றணும்? சுவாமியை. எப்படி ஏற்றணும்? அவரை நினைந்து ஏற்றணும். 2 விஷயம் சொல்லியிருக்கேன், குறிச்சிக்கோ. யாரை ஏற்றணும்? நம்ம பாட்டுக்கு டண்டனக்கான்னு பாடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்றாரு சுவாமியை நினைந்து ஏற்றணுங்கிறதையும் சொல்லி சுவாமியை மட்டும்தான் ஏற்றணும். இப்போ வாயே வாழ்த்து கண்டான்னா யாரை வாழ்த்தணும்? எந்த அரசியல்வாதிக்கு பின்னாலேயும் கொடி பிடிச்சி வாழ்க கோஷம்லாம் போடக்கூடாது. நமக்கு தலைவர் யார்? சாட்சாத் பரமேஸ்வரன். அவர் தான் நமக்கு எப்போதும் நம்மளை ஆட்சி செய்கிறது. யார் தான்? சரி, அதுக்கு அடுத்தால் என்ன சொல்லியாச்சு? வம்பமரும் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே, இல்லையா? நல்ல வம்புனா மனம் பொருந்திய கூந்தலை உடைய அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்திருப்பவர். செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோளிலி என்பவன். புரியுது இல்லையா? நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலம். அந்த மாளிகையெல்லாம் செம்பொன்னால் இருக்கான், அந்த ஊர் மாளிகையெல்லாம். அதுக்கடுத்தால் என்ன சொல்லியாச்சு? 50 அடியேற்கு அவை அட்டி தரப்பணியே. நான் உன்னையே நினச்சி துதிச்சுக்கிட்டு இருக்கேன், வேறு யாரை போய் கேட்க முடியும்? நான் உனக்கு என் மேலே அன்பு இருந்தால் நீ என்ன செய்யணும்? நல்லா இருக்குல்ல இந்த பாண்டு? உனக்கு என் மேலே அன்பு இருக்குன்னா நெல்லெல்லாம் என் வீடு வந்து சேரணும். சரிதானா? அதுதான் சொல்கிறேன். நல்ல உரிமையாக கேட்பார் சுவாமிகிட்ட எல்லாம். அடுத்து, அரக்கன் முடி கரங்கள் அடர்த்திட்ட எம் ஆதிப்பிரான், பறக்கும் அறவல்குளால் பறவையவள் வாடுகின்றாள், குறக்கினம் கதிகொள் குண்டையூர் சில நெல்லி பெற்றேன், இரக்கமதாய் அடியேற்கு அவை அட்டி தரப்பணியே அப்படிங்கிறார். பொதுவாக 8வது பாட்டில் ராவணனை யார் பாடுவா? இது யார் பதிகம்? அவரும் இப்போ 8வது பாட்டில் பாடியிருக்காரு. ராவணனோட தலைகளை, முடிகள் அப்படிங்கிறது தலைகள். அவனுக்கு எத்தனை தலை அப்படின்னா? கை எத்தனை? ஈஸி தானே. நமக்கு ஒரு தலைனா 2 கை, அவனுக்கு 10 தலைனா எப்போ அந்த ஒரு தலை 2 கையை வச்சே நமக்கு இந்த பாடம் இருக்குது. 10 தலையை வச்சு எப்படி படுப்பானோ, எப்படி திரும்பி படுத்தானோ தெரியலையே. நம்மளாம் ஒதுக்கடிச்சு படுக்கிறோம்ல, நிம்மதியே படுக்க மாட்டோம். கொஞ்சம் நேரம் இடது பக்கம் ஒதுக்கடிச்சு படுப்போம். சில பேர் ஒதுக்கடிச்சும்பாங்க, சில பேர் ஒஞ்சரிச்சும்பாங்க. எனிவே சைடில் படுக்கிறோம்ல, அப்படி இல்லையா? அதை நான் யோசிச்சு பார்ப்பேன், இவன் எப்படி படுத்துருப்பான் அப்படின்னு. 10 தலை இருக்கும்போது நிமிர்ந்து படுக்கிறது வேற ஒன்றுமே வழி கிடையாது. ஆள்படை வச்சு ஏவலாம். நீங்கள் இப்படி ஒரு சாச்சு எப்படி படுப்பீங்க? கீழே இத்தனை தலை இருக்குல்ல, அப்போ தலை ஒரே சமயத்தில் சமைச்சில ஒரே சமயத்தில் 10 தலையும் படுத்துருக்கோம். திரும்பும்போது 10 தலையும் திரும்பி அது திரும்பவும். நடுவில் உள்ள தலை, மேலே உள்ள தலையெல்லாம், கீழே உள்ள தலையை அழுத்துமா அழுத்தாதா? அது என்னமா நீங்க என்ன சொன்னீங்க?
சரி, நம்ம இப்படி சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம், அப்படி சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம். அவனுக்கு எத்தனை தடவை இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை? சரி, ஆனால் கோயில்லன்னா ஆ சரி, இப்போ அதை சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லிட்டார்? பறவை பாடுகிறாள் இல்லையா? பறவையார் வந்து என்ன செய்கிறாங்களாம்? வாட்டத்தோடு இருக்கிறா. நான் அவள் பொருட்டு எங்கே வந்திருக்கேன்? சோலையில் என்னெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கு? குரக்கினம் அப்படின்னு என்னது? குரங்கு கூட்டம். சரியா? அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த குண்டையூரில் நான் கொஞ்சம் என்ன செஞ்சேன்? அப்போ அது விட்டு வைக்கணும். குரங்கு புறம் நெல்லை என்ன செய்யணும்? விட்டு வைக்கணும். அதனால் அதை வந்து நீ அவள் பால் சேர்க்கணும். அதுக்கு உனக்கு என்ன வேணும்? இரக்கம். வேறு யாராவது இரக்கத்தை பற்றி பாடியிருக்காங்களா? பட்டு ஃபேமஸான ஒரு பதிகம் இருக்குது. சைவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வந்துட்டீங்க. சரக்க நுண்மைக்கான கதவை திறமினே. திருமறை காட்டில் திருநாவுக்கரசு சாமி கதவை திறக்கப்படுவார்ல. அப்போ இரக்கம் ஒன்றிலீர்னு அப்போ சொல்லுவார். இறக்கம் நான் 10 பாட்டு படித்தாச்சு, நீ கதை திறக்கலைன்னா இப்போ உனக்கு என் மேலே இறக்கம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு. அதனால் நீ இரக்கத்தோடு என்ன செய்யணும்? எனக்கு நீ உதவ வேண்டும். அது நீ எப்படி உதவுன்னா, நீ யாரை வச்சு இதை நடத்திக்கோ. ஆனால் அதை செய்ய வேண்டியது யார் பொறுப்பு? அப்போ இந்த பாட்டை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். சுவாமிக்கு நம்ம மேலே இரக்கத்தோடு அவர் நமக்கு செய்ய வேண்டியது செய்கிறது. படிக்கலாம்ல? பஞ்சபுராணத்துக்கெலாம் படிச்சுக்கலாம். பண்டைய மால் பிரமன் பறந்தும் இடந்தும் அயர்ந்தும் இல்லையா? கண்டிலராய் அவர்கள் கழல் காண்பரிதாய பிரான் தெண்டிரை நீர்வயல் சூழ் திரு கோளிலி எம்பெருமான். மீண்டும் எனது அண்டமதாயவன், இதுக்கு முந்தி பார்த்தோம்ல அதே மாதிரி. அவை அட்டித்தற்பணியன். அதாவது முற்காலத்தில் உன்னை அளந்து பார்க்கறதுக்காக யார்? திருமாலும் பிரம்மானும் என்ன செஞ்சாங்க? அன்னமாகவும் பன்றியாகவும் பறந்தும் இடந்தும் வந்து கடைசியில் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஆன அளவுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி என்ன கிடைக்கல? அடிமுடிய காண முடியவில்லை. ஆனால் இன்றும் நின் திருவடி அவர்களால் காண்பதற்கு அரிதாகத்தான் இருக்கு. அவர்கள் கழல் காண்பரிதாய பிறான். அவங்களால இன்னை வரைக்கும் என்ன செய்ய முடியல. அதே சமயம் தென் திரைனா தெளிந்த அலைகளை உடைய நீர், அதை உடைய வயல்கள்லாம் எங்கே இருக்கு? திருக்கோளிலில். அங்கே இருக்கக்கூடிய பெருமானே மீண்டும் என்னது? அண்டமதாயவனை. என்ன சொன்ன? அண்டமதாயவனுக்கு வேறு என்ன சொன்னேன்? நம்ம ஒரு மேற்கோள் பார்த்தோம்ல, என்னது? யாரோட வரி பார்த்தோம்? மயக்கம் வந்துட்டு உண்ட மயக்கம் என்னமா? எல்லா உலகும் ஆனாய் நீ சொன்னாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் வரி. எல்லா உலகும். அப்போ உலகம் மட்டும்தான் அவரா? புவனம் புவன நாயகனே படிக்குமா? எங்கே வரும் புவன நாயகன்? திருவிசைப்பா. சரியா? என்னம்மா? சரி, உலகெல்லாம் வந்து உதற்கரியவன். அப்புறம் இன்னொன்று வருமே, எவ்வளோ புவனம் இருக்கு? 224 புவனங்கள். எத்தனை புவனங்கள்? ஒரு வீட்டிலையே நமக்கு நடமாடச்சி தூங்கல மெயின்டைன் பண்ண முடியலை. 224 புவனத்தை என்ன செய்தார்? இவர் புவன நாயகன், அவா புவன நாயகி, 2 பேரும் என்ன செய்தாங்க? ஜம்முன்னு ஆட்சி பண்ணுறாங்க. சரி, அடுத்தால என்ன வருது? கொல்லை வளம்புறவில் திரு கோளிலி மேயவனை நல்லவர்தாம் பரவும் திரு நாவல ஊரனவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார். சரி, நல்ல
கொல்லைப்புறத்தில் வளங்களை உடைய எந்த நிலம் இருக்குது? முல்லை நிலம். அப்போதே இன்னொரு பாட்டிலையும் பார்த்தோம், திருக்கோளிலில் எது ரொம்ப நல்லா இருக்குது? முல்லை. முல்லை சாமிக்கு பிடிக்குமா? முல்லைக்கும் சாமிக்கு என்ன தொடர்பு? எங்க? திருக்கருகாவூர். அப்புறம் வட திருமுல்லைவாயும் தென் திருமுல்லைவாய். ஓகேயா? சரி. அதனால் முல்லை நிலத்தை உடைய இந்த திருக்கோளிலில் விரும்பி இருக்கக்கூடிய பெருமானை நல்லவர் தான் பரவும். பரவும்னா என்னது? பாடி வழிபடுதல். பரவும் பரிசொன்று அறியேன். யார் பண்ணது? யார் பண்ணது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அதனால் நல்லவர்கள் தான் பரவும்னா என்ன அர்த்தம்? நல்லவர்களால் துதிக்கப்படக்கூடிய யார்? நாவல ஊரன்னா யார்? சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர் தனக்கு நெல் எடுக்க ஆள் வேணும்னு கேட்டு வேண்டி எப்படி பாடினாராம்? நினைந்து ஏத்தியன்னா மனம் பொருந்தி பாடணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் காலையிலையும் சொன்னேன், ரோபோ மாதிரி படிக்கக்கூடாது. நீங்கள் மனம் ஒன்றி படிக்கணும். ஒன்றி இருந்து நினைவின் உந்தமக்கு ஊனம் இல்லை. யார் பாட்டு? அப்பர் சுவாமி தில்லைக்கு பாடினது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமே ஆக. யார் பண்ணது? சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி வழிபாடு பண்ணினார்னு சேக்கலா பெருமாள் பெரிய புராணத்தை சொல்லியிருக்கார். சரியா? அங்கே நின்னா 5 பேர் சுவாமி முன்னால் அந்த கண்ணு மட்டும்தான் வேலை செய்யணுமா. பக்கத்தில் யாரும் இடிச்சிட்டு போட்டோம், தள்ளி விட்டுட்டோம், திரும்பி முறைக்கக்கூடாது. அந்த நேரத்தை சாமியை பார்க்க விட்டுருவோம். அதனால் என்ன செய்யணும்? கண்ணு அவரை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எந்த உணர்வும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி அவங்க வழிபட்டுருக்கா, அதை நமக்கு அப்படி வழிபடுங்கன்னு சொல்லிட்டா. சரி, அடுத்தால என்ன சொல்லியாச்சு? அந்த பாடல் 10ஐயும் யார் பாட வல்லார்களோ அவங்களுக்கு இடரெல்லாம் நீங்கிரும். இடர் களையக்கூடிய பாடல்கள் என்னெல்லாம் இருக்கு? மறையுடையாய் தோளுடையாய், வேற என்னம்மா? சரி, இடரினும் தளரினும், வேற வேயிறு தோழிப்பங்கன், வேற சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய, வேற பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. யார் பாடினது? பாட்டோட ஆரம்பம் அதான கஷ்டம். சரி, கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? படரும் நெறி பணியாரேனும் அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு. சாமி ஏதாவது நல்லது நமக்கு பண்ணனா அவரை கும்பிடணுமா, இல்லை சாமி என்ன பண்ணாலும் நமக்கு நல்லதா? அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு என்ன காரணம்? சாமி காரணமா, யார் காரணம்? நாம செஞ்ச வேண. அதனால சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஒரு சமத்து பொண்ணு, ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். குறிப்பெடுத்த பிரியா குறிப்பெடுத்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவள் பேப்பரை திருத்தினா கீழே வைக்க மனசே வராது. லட்டு மாதிரி அவ்வளோ ப்ரெசன்டேஷனும் இருக்கும். சாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம பேப்பரை சரியா பார்க்கல. நான் இதை சொல்லுறதுக்குள்ள அவர் எங்க போயிட்டாருன்னு பாரு. 2 மார்க் குறைஞ்சிருக்கும் சார், 90 மார்க் வந்துருக்குது. பயந்துருப்பாங்க, எழுத்து பார்த்தே பயந்துருப்பாங்க சார். நீங்களே ஆமா, இது காசியில் அபிஷேகம் பண்ண விபூதி. எதுமா ஏமாண்டா? இது வந்து இப்போ கும்பமேளா நடக்குல்ல, அந்த தீர்த்தம். 769 இருக்கா?
சரி. இவ்வளவு மழை பெஞ்சாலும் கரியால வந்துட்டாங்கல்ல மாதவர்கள், ஆமாம், இவங்களுக்கு அந்த தீர்த்தம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. இல்ல ஏய் சித்ரா, கண்டிப்பா 30 நமது மழை வேலைஞ்சு இன்னைக்கு தீர்த்தம் வரணும்னு இருக்கு. கண்டிப்பா. ஏன் மழைக்கும் தீர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? தீர்த்தமாயி சாமியே தீர்த்தமாயி இருக்கலாமா? வெரி குட். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வரி, சென்றாடும் தீர்த்தங்கள். மழையில நனைஞ்சிட்டு ஏன்தான் இந்த மழை அப்படின்னு நினைக்காதீங்க. மழையில நனைகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அத்தாவின் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டு, உன் பார்வையால் எங்களை தீர்த்தத்தில் நனைய வச்சுட்டப்பா. சரியா? என்ன தானே காசி அபிஷேகம் இது சித்ரா கொண்டது. இது கும்பமேளா தீர்த்தம். இதுக்கு அடுத்தது என்னது? எந்த ஊருக்கு போனோம்? திருநாவலூர். யாரோட ஊர்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட ஊர். பார்க்கலாமா? கோவலன் நான்குதான் வானவர் போனும் குற்றேவல் செய்ய மேவர முப்புறம் தீயெழுவித்தவர் ஓர் அம்பினான் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாவலனார் கிடமா